ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் லேர்ன் வித் போ சேனல். எம்எல் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்ட் 6. டாபிக் வந்து டேட்டா செட் ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம் டெஃபினிஷன் பார்த்தோம். இப்போ வந்து டேட்டா செட் ப்ரிப்பரேஷனா நம்ம என்னன்னு பார்க்கணும். இப்போ மாடல் வந்து எவ்வளோ பிரில்லியண்டா இருந்தாலும் எவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்தாலும் நம்ம கொடுக்குற டேட்டா வச்சுதான் அதுக்கேற்ற ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பேட் டேட்டா கொடுத்தோம்னா பேட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டேட்டா வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ். அதுல வந்து பப்ளிக் இருக்கு அண்ட் வெப் ஸ்கிராப்பிங் இருக்கு. பப்ளிக்னா கேக்லின்ற வெப்சைட்ல வந்து நம்ம டேட்டா செட் எடுத்துக்கலாம். லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது செகண்ட் வந்து வெப் ஸ்கிராப்பிங் இருக்கு. வெப் ஸ்கிராப்பிங்னா ஒரு வெப்சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் பண்றோம். இப்போ பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வெப் ஸ்கிராப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு வெப் ஸ்கிராப்பிங் பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வெப் ஸ்கிராப்பிங் எப்படி பண்றது அப்படின்னு நான் வீடியோ போடுறேன். இப்போ இதுல ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பிளிப்கார்ட் ஆர் அமேசான்ல வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிரைசஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தேர்டு வந்து சர்வே அண்ட் கிரவுட் ஸ்கோரிங். இப்ப இது எப்படின்னா பீப்புள் கிட்ட டைரக்டா டேட்டா கேட்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஃபார்ம் அனுப்பி, இப்போ உங்ககிட்ட டீச்சர்ஸ் எப்படி காலேஜஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னா உங்க டீட்டெயில்ஸ் எப்படி அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கேட்பாங்க. ஸோ டைரக்டா பீப்புள் கிட்ட வந்து டேட்டாஸ் வாங்குறது. ஃபோர்த் வந்து ஐஓடி அண்ட் சென்சார் டேட்டா. டிவைஸே ஆட்டோமேட்டிக்கா டேட்டா கலெக்ட் பண்ணிடும். இப்போ எப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம ஹார்ட் பீட் அண்ட் நம்ம டெய்லி எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படின்ற செக் பண்ணது பாத்தீங்கன்னா, இதுதான் ஐஓடி வந்து நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது. ஐஓடி அண்ட் சென்சார் டேட்டா கலெக்ட் பண்றது. செகண்ட் டேட்டா அனோடேஷன் அண்ட் லேபிளிங். டேட்டா அனோடேஷன் அண்ட் லேபிளிங் ரா டேட்டாக்கு மீனிங் கொடுத்து டேக் அண்ட் லேபிள் அசைன் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட் போட்டோ கொடுத்தோம்னா அது கேட்டன் ப்ரிடிக்ட் பண்ணிக்கும். சென்டிமெண்டல் அனாலிசிஸ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி. அனோடேஷன் டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா இமேஜ் லேபிளிங், டெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. தேர்டு வந்து ட்ரைனிங், வேலிடேஷன் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட். இப்ப ட்ரைனிங்னா என்னன்னா 70 to 80% டேட்டாஸ் வந்து ட்ரெயின் பண்றது. இப்போ எப்படின்னா இப்போ ஒரு 1000 இமேஜஸ் இருக்குன்னா அதுல 700 டேட்டாஸை மட்டும் 700 டேட்டாஸை வந்து நல்லா ட்ரெயின் பண்றது. இது வேலிடேஷன்னா 10 to 15%. இப்போ ஒரு 1000 இமேஜ் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 100 இமேஜை வச்சு மொத்த மாடலையும் வேலிடேஷன் பண்ற மாதிரி. டெஸ்ட் டேட்டா செட்னா 1000 இமேஜஸ் இருக்குன்னா அதுல 100 டெஸ்ட் இமேஜஸ் யூஸ் பண்ற மாதிரி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா செட் சைஸ். இப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதிகமான டேட்டா செட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும் பெர்ஃபெக்டா. இப்ப கம்மியா கொடுத்தோம் அவ்வளோ அக்யூரசி கிடைக்காது. இது எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய டேட்டா கொடுக்குறோமோ அக்யூரசி வந்து தாறுமாறா இருக்கும். இப்ப ஸ்மால் டேட்டா, லார்ஜ் டேட்டான்னு சொல்றாங்க. இப்ப ஸ்மால் டேட்டானா இப்ப நம்ம வந்து ஒரு 50 போட்டோ வச்சு ஃபேஸ் டிடெக்ஷன் எல்லாம் பண்ண சொல்றோம்னா கண்டிப்பா பண்ணாது. இது ஒரு 1 lakh 2 lakh டேட்டா செட் கொடுக்கணும், அதுக்கேற்ற ஃபேஸ் ரெகக்னிஷன். இது லார்ஜ் டேட்டா எப்படின்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து 1 million or 2 million ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அதோட அக்யூரசி வந்து பெர்ஃபெக்ட். பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் சொல்றாங்க. பேலன்ஸ்னா எப்படி ரெண்டுமே ஈக்குவல் ஆயிட்டு, கேட்டும் 500 டாகும் 500 அப்படின்னு. இது இம்பேலன்ஸ்னா டாக் மட்டும் 500 கேட் வந்து 250 இப்படின்னா இது இம்பேலன்ஸ்டா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் இப்ப சாம்பிளிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா ஒரு 2 டைப்ஸ் இருக்கு, ரேண்டம் சாம்பிளிங் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ரேண்டம்னா எப்படின்னா ரேண்டமா டேட்டாஸ் வந்து எடுக்குது. நம்ம ஒரு கடைக்கு போறோம், இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. குழுக்கள் முறையில தான் அவங்க வந்து பிரைஸ் தருவாங்க. இப்போ 1000 பேர்ல ஒரு 100 பேருக்கு தருவாங்க அந்த மாதிரி. இது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். டோட்டல் பாப்புலேஷனை டிவைட் பண்றது பேரு தான் அது வந்து ஸ்டாட்டான்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் ஒரு 1000 ஸ்நாக்ஸ் இருக்கு. அதுல 100 சிப்ஸ் அண்ட் 300 பிஸ்கட்ஸ். இது எல்லாமே 1000 அப்படின்னு சொல்றோம். இதை வச்சு நம்ம எப்படி இது பண்ண போறோம்னா 700ல வந்து 70 அண்ட் 300ல இருந்து 30 பிஸ்கட்ஸ், 700ல இருந்து 70 சிப்ஸ் அண்ட் 300ல இருந்து 30 பிஸ்கட்ஸ். இதை வச்சு இப்ப 100 இருக்கு, அந்த 100 வந்து மாடலை வச்சு ட்ரெயின் பண்ணி டோட்டல் அந்த ரேஷியோ வச்சு அந்த கன்க்ளூஷன் டேபிள் வந்து அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. இந்த கான்செப்ட் அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஷின் லேர்னிங் படிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே இன் டச் கைஸ். பை.